சீமான் அவர்களை பற்றி அவரை பத்தி பேசுறது ஒண்ணுதான், பேசாம சும்மா இருக்கிறது. என்ன சொல்றது, அவர் பச்சோந்தி மாதிரி. அவருக்கு தேவை நாலு சப்போர்ட் பண்ணணும், அவரை பார்த்து நல்லா சிரிக்கணும், கை கட்டி சிரிக்கணும். சீமான் அவர்களை பற்றி நீங்க என்ன நினைக்கிறீங்க? அவரை பத்தி பேசுறது ஒண்ணுதான், பேசாம சும்மா இருக்கிறது ஒண்ணுதான். என்ன சொல்றது, அவரு பச்சோந்தி மாதிரிங்க. எந்த இடத்துல எப்படி வேணா மாற்றி போடுவாரு. அவருக்கு தேவை நாலு பேர் சப்போர்ட் பண்ணணும், அவரை பார்த்து நல்லா சிரிக்கணும், கை கொட்டி சிரிக்கணும், விசில் அடிக்கணும். விஷயத்தான் குஞ்சுகள் இவங்க மத்தவங்க தற்கொலை சொல்லிட்டு இருக்காங்க. தற்கொலையிலேயே காலஞ்சேத்த தற்கொலை இந்த சீமான் குரூப்ஸ் தான். இவங்களை வச்சு நம்ம பேசுறது வேஸ்ட் தான். ஏன்னா அவங்க தான் இப்போ இந்த வேலை பேர் பிரச்சனை நீங்க சொன்னீங்களே 18 நாயன்மார்லாம் அவங்களுடைய மேடையெல்லாம் பேசப்பட்டது. அதுக்கு அவர் எந்த ஒரு கண்டனமும் தெரிவிக்கல. அவர் வாழ்த்து தான் சொல்றாரு, இந்த மாதிரி பேசுங்க, அவர் தான் எடுத்து கொடுக்குறது எல்லாமே. ஆனா சீமானுடைய அரசியல் வங்கி அடி வாங்க போகுதுன்னா அது ஒட்டுமொத்த வேளாளர்களாக தான் நடக்க போகுது. பார்த்துட்டே இருங்க. 2026 தேர்தலில் சீமான் அவர்கள் இந்த 8% 10% வாக்குகள் பெறுவார் அப்படின்னு நினைக்கிறீங்களா? ஃபுல்லா அடி வாங்கிடும். குறைஞ்சது 5% வாக்கு மட்டும் தான் வாங்க போறாங்க அவங்க. ஏன்னா இப்ப டிவிக்கே உள்ள வந்துட்டாங்க. அவங்க அரசியல் களம் காணும் போது பாத்தீங்கன்னா அங்க இருக்க 8% 5 இல்ல 4 கூட மாறுறதுக்கான அதிக வாய்ப்புகள் இருக்கு. இவர்கள் அந்த அளவுக்கு ஒன்றும் பெரிய சாதனை எல்லாம் பண்ணல. பேசுறாங்க, இருக்குமான உசுபத்தி வருவாங்கல்ல தவிர்த்து அவருடைய சாதனைகள் ஏதாவது ஒன்று சொல்லுங்க பார்ப்போம். கண்டம் தெரிவிப்பாங்க. அவர் மரத்துக்கு மாநாடு, மலைக்கு மாநாடுன்னு நிறைய பண்றாருல. உயிருள்ள மனுஷனுக்கு மாநாடு நடத்தி அவனுக்கான அங்கீகாரத்தை வாங்கி சொல்லுங்க. அப்புறம் உயிர் இல்லாத மரத்துக்கும் மலைக்கும் போய் மரத்துக்கு உயிர் இருக்குல்ல, இருக்குது. இங்க ஒருத்தர் சேர்த்து பங்கோலையா சேர்த்து கிடைக்கும், அவனை பார்க்க துப்பு இல்ல. மரத்துக்கு போய் மாநாடு போட்டு என்ன பண்ண போறீங்க நீங்க? மரத்துக்கு மலைக்கு மாநாடு போட்டு மரமும் மலைகளும் காக்கப்பட வேண்டியவைதான். அதற்கு முன்னால் அவைகள் மூலம் வாழ வேண்டிய மனிதர்களே காக்கணும்ல. அவங்க அந்த மனிதர்கள் நீங்க நினைக்கிறீங்க என்ன பண்ணிருக்காரு அவரு இது வரைக்கும்? என்ன பண்ணிருக்காரு நம்ம மக்களுக்காக இது வரைக்கும்? என்ன பண்ணிருக்காரு? ஏதாச்சும் ஒரு போராட்டம் பண்ணி நாங்க இதை வாங்கி கொடுத்துருக்கோம் சொல்லுங்க பார்ப்போம். இல்ல, நிறைய போராட்டங்கள் பண்றாங்க. அதனால என்ன பலன் அவங்களுக்கு? மக்கள் அவங்களுக்கான அங்கீகாரம் கொடுக்கல. அந்த இவ்வளவு தூரம் நின்று ஒரு சாதாரண ஒரு வார்டு கவுன்சில் வர முடியலன்னா பாத்துக்க அவங்களுடைய வேல்வி எவ்வளவு இருக்குன்னு பாத்துக்கோங்க. அதாவது அவங்க பத்தி பேசுற டைம் வேஸ்டா நினைக்கிறேன். ஏன்னா அது நீர்த்து போன ஒரு கட்சியா தான் பார்த்துட்டு இருக்கேன். ஏன்னா இன்னைக்கு நெட்டு வந்த கட்சியெல்லாம் ஒரு லெவலுக்கு வந்துட்டாங்க, கூட்டணி அப்படின்னு சொல்லி. ஆனா இவரு கடைசி வரைக்கும் எனக்கு இவர் ஒரு அரசியல் நேரங்களில் நிதி திரட்டும் ஒரு கட்சியா தான் படிச்சுட்டு இருக்காரு அவர். 2026 வெள்ளாளர்களோட நிலைப்பாடு, வெள்ளாளர் முன்னேற்ற கழகத்தின் நிலைப்பாடு, இந்த நிலைப்பாடு அண்ணா சரணெல்லாம் வெளியிடணும். அவர் வெளியிட்டது பிறகுனா நாம் தகவல் தொடர்பு மூலமா நம்ம சொல்லலாம். ஆனா நம்மளாம் ஒன்றும் சொல்ல முடியாது. ஏன்னா நாங்க தனிநபர் கிடையாது, ஒட்டுமொத்த ஒரு கட்சியுடைய ஒரு அமைப்புடைய ஒட்டுமொத்த வெள்ளாளர்களுடைய குரலா இருக்கும். அது நம்ம தனித்து சொல்ல முடியாது. இது அறிவிக்கப்பட வேண்டியவர்கள், அங்கீகரிக்கப்பட வேண்டியவர்கள், அதிகாரப்பூர்வமா அறிவிக்கப்பட வேண்டியது அறிவிக்கட்டும். நம்ம அது அப்படி நடந்துக்கலாம். இல்ல 2026 உங்க சமுதாயத்துல இருந்து இந்த வெள்ளாளர் சமூகத்துல இருந்து மற்ற கட்சிகள்ல எவ்வளோ இடஒதுக்கீடு கொடுப்பாங்க அரசியல்ல அப்படின்னு நீங்க நினைக்கிறீங்க? அது சம்பந்தமா எதுவும் பேச விரும்புறீங்களா? இதுக்கு முன்னால வெள்ளாளர் இல்லாத அரசியலே கிடையாது. புதிய நீதி கட்சி தொடர்ந்து நம்ம முதலியார் அவர்கள், வெள்ளாளர் முதலியார் அவர் தான், நடேசன் முதலியார் தான். ஆனா இன்னைக்கு பாத்தீங்கன்னா அது அப்படியே முழுக்க கைமாறி போச்சு. நீதி கட்சி முழுக்க கைமாறி போய் திராவிட கட்சியா மாறிடுச்சு. இன்னைக்கு வெள்ளாளர் இல்லாத ஒரு அரசியலே அப்போதைக்கு கிடையாது. ஆனா இன்னைக்கு அரசியல் வெள்ளாளர்ல இல்ல, முழுக்க பிறந்துட்டாங்க. அந்த புறந்தள்ளப்பட்ட நாம் எப்ப நம்ம வெகுண்டு வர போறோம்னு தெரியல. ஏன்னா மக்களும் அந்த அளவுக்கு ஒரு வீரியமா இல்லாம உட்காந்துருக்காங்க. நமக்கான அரசியல் அங்கீகாரத்தை எப்படி பெறணுன்ற ஒரு விழிப்புணர்வு இல்ல. அந்த விழிப்புணர்வையும் அந்த ஒரு செயல்பாட்டையும் தான் வெள்ளாளர் முன்னேற்ற கழகம் எடுத்து போயிட்டு இருக்க தவிர்த்து ஒரு ஜாதி கட்சியா நாங்க இதை பண்ணல. அனைத்து மக்களுக்குமான ஒரு அமைப்பா தான் கொண்டு போயிட்டு இருக்கோம். உங்களுக்கான இடஒதுக்கீடு சம்பந்தமான போராட்டங்கள் இதெல்லாம் எப்ப நீங்க நடத்த போறீங்க அப்படின்ற கேள்விகள் 10.5 கொடுத்தாங்க முற்படுத்தப்பட்ட வகுப்பினருக்கு. ஆனா அது நடைமுறைப்படுத்தல இன்னும். அதுல சைவ வேளாளர்கள் மட்டும்தான் இருக்காங்க, மற்ற வேளாளர்கள்லாம் பிசில இருக்காங்க. இவங்களை பூரா ஒண்ணு சேர்த்து ஒரு பட்டியலில் கொண்டு வரணும் தானே திருச்சிலையும் ஒரு கோரிக்கை வச்சாங்க. இப்ப 10.5% இடஒதுக்கீடை நீங்க தனியா அமல்படுத்தணும் அப்படின்னு சொன்னீங்க அப்படின்னா சைவ வேளாளர்கள் மட்டும் பயன்பெறுவாங்கல்ல, மற்ற வேளாளர்கள் எப்படி? சைவ வேளாளர் மட்டும் இல்ல, இதுல பிராமணர்களும் இருக்காங்க, சைவ வேளாளர் இருக்காங்க, பாண்டிய வேளாளர் சொல்லி ஒரு குறிப்பிட்ட வகுப்பு உள்ள இருக்காங்க. அப்படிங்கும் போது இவங்க ஃபுல்லா உள்ள வந்துதான் ஆகணும். ஒரு வகுப்பினருக்கு சைவ வேளாளர் மட்டும் கொடுங்க. மொத்தம் உங்க
வெள்ளாளர் கம்யூனிட்டில எத்தனை உட்பிரிவு இருக்காங்க? கிட்டத்தட்ட 42 உட்பிரிவுகள் அங்கீகரிக்கப்பட்ட 42 என்னென்ன பட்டியல்ல இருக்காங்க? 42 வந்து பாத்தீங்கன்னா ஒரு சில பிரிவுகள் ஓபிசி, ஒபீடியன்ட் பேக்வர்ட் கிளாஸ் சொல்லுவாங்க. சரி. அப்புறம் மற்ற வகுப்பு எல்லாமே பிசி பேக்வர்ட் கிளாஸ், பிற்படுத்தப்பட்ட வகுப்புல இருக்காங்க. இவங்க எல்லாரையுமே ஒண்ணு சேர்த்து அவங்களுக்கான இடஒதுக்கீடை கேக்குறீங்களா நீங்க? ஆமா, அதாவது வேளாண்ன்ற பேர்ல ஒன்றிணைக்கணும் எல்லாத்தையுமே. 42 உறுப்பினர்கள் ஏன் முதல்ல பிரிச்சாங்கன்றது நமக்கு இன்னும் வந்து தெரியாத விஷயமா இருக்குது. அந்தந்த நாட்டு பேர்கள்ல அந்த பாண்டிய நாட்டு வேளாளர்கள், காரகாத்த நாட்டுல காரகாத்த வேளாளர்கள், சைவத்துல சைவ வேளாளர்கள், தொண்டை நாட்டுல தொண்டை வேளாளர்கள் அப்படின்னு சொல்லி பிரிச்சாங்க. தவிர்த்து இதை வந்து அவங்க உட்பிரிவா பிரிச்சுக்கிட்டாங்க. அப்படியே இதை நீங்க அரசிடம் எதுவும் மனுவா கொடுத்துருக்கீங்களா? ஏதாவது கோரிக்கை வச்சிருக்கீங்களா? இப்ப இது வரைக்கும் அந்த ஒரு கோரிக்கை வைக்கல. நான் இனிமேல் அதை வந்து நாங்க என்ன பண்ண போறோம்னா, வேளாளர்ன்ற பெயர்ல 42 உட்பிரிவு ஒன்றிணைச்சு வேளாளர்கள் அப்படின்ற ஒரு ஒற்றை தலைமையில் அழைக்கின்றத நாங்க ஒரு அறிக்கையா வெளியிட போறோம். இத முதல்வர் இடத்துல வைக்க போறீங்களா? ஆமா, கண்டிப்பா. வெள்ளாளர் முன்னேற்ற கழகம் சார்பாக, அனைத்து வெள்ளாள மக்கள் சார்பாக இதை முதல்வர் இடத்துல வந்து நம்ம வந்து பார்வை கொண்டு போகணும். நீங்க தேனி மண்ணின் மைந்தன் என்பதனால உங்கள்ட்ட ஒரு 2 கேள்விகள் நாங்க கேட்கிறோம். என்ன அப்படின்னா, தேனியில வந்து நிறைய பாண்டிய வேளாளர்களுக்கு சேனை தலைவர் என்கின்ற ஜாதி சான்றிதழ் வழங்கப்படுது. அது சம்பந்தமா நீங்க என்ன சொல்ல விரும்புறீங்க? இது அந்த படி அப்படி ஃபுல்லா வழங்கல யாருக்குமே. நீங்க ஒரு இன்னொன்னு விஷயத்த பார்த்துருக்கணும். அதாவது இன்னைக்கு நிறைய பேர் துளு வேளாளர் சொல்லி சர்டிஃபிகேட் வாங்கியிருப்பாங்க, பார்த்துருப்பீங்க. இப்போ ஒரே ஊர்ல இருப்போம், ஒரே இதில் சோழி வேளாளர் இருப்பாங்க, பாண்டி வேளாளர் இருப்பாங்க, காரவேளாளர் இருப்பாங்க. ஆனால் இதுல வந்து அதிகபட்சம் துளு வேளாளர் இருப்பாங்க. என்ன காரணத்துக்காகனா அந்த சலுகைக்காக. ஏன்னா துளு வேளாளர்ன்றது வந்து எம்பிசி கேட்டகரியில் போட்டிருக்காங்க. அது ஓபிசிலையும் வரும், ஓபிசிலையும் வருது. இது ரெண்டுலயும் இருக்குனால நமக்கு சலுகைகள் வேணும். நம்ம அரசு படிப்புக்கு, மேற்படிப்புக்கு, ஸ்காலர்ஷிப்புக்கு, அதுக்காக வேண்டி இந்த இதை மாற்றப்பட்டது. ஆனால் இந்த சேனை தலைவர்ன்றது பார்த்தீங்கன்னா சுத்தமாக வந்து வேலை சமாளிக்கிறதுக்கு சம்மந்தமே கிடையாது. இது வந்து பார்த்தீங்கன்னா போடி சட்டமன்ற தொகுதியில தான் வந்து இந்த ஒரு குளறுபடி அதிகம் நடந்திருக்குது. அப்போதைக்கு இருந்த அப்துல் காதர்ன்ற ஒரு டிஓஓ பிசி அப்படிதான். நீங்க வந்து பாண்டிய வேளாளர் கிடையாது. அப்போதைக்கு பார்த்தீங்கன்னா சைவ வேளாளருக்கு சர்டிஃபிகேட் கிடையாது. தெரியுங்க உங்களுக்கு? சைவ வேளாளருக்கு வந்து ஜாதி சான்று கிடையாது. அதே மாதிரிதான் பாண்டிய வேளாளருக்கு இருந்தது. அந்த ஒரு கோட்பாட்டுல அந்த பாண்டிய வேளாளர்ன்ற கேட்டகரியில இல்லாதனால இதுவும் பிசி தான் வருது. நீங்க சேனத்தில் வாங்கிங்க சொல்லி கொடுக்கப்பட்டதை தவிர்த்து அவருக்கு சேனத்தில் கிடையாது. அதுக்கு நீங்க எதுவும் கண்டனங்கள் தெரிவிச்சீங்க? கண்டனம் தெரிவிச்சிருக்கோம். இந்த மாவட்ட ஆட்சியருக்கு கொண்டு மனு கொடுத்துருக்கோம், கலெக்டருக்கு மனு கொடுத்துருக்கோம். அங்க சம்பந்தப்பட்ட வரை அது நடைமுறையில இருக்கு அப்படின்னே சொல்றாங்க. இருந்துட்டு இன்ன வரைக்கும் நடைமுறை இருக்குது. இப்ப வரைக்கும் சேனத்துல பட்டம் வாங்கிட்டு பேர் சாய்ஜன் வாங்கிட்டு தான் இருக்காங்க. அது கண்டிக்கப்பட வேண்டியதுதான். ஏன்னா ஒரு இனத்தை இன்னொரு இனத்தோட கலப்பு ஏற்படுத்துறாங்க. இந்த கிரேட்ல எல்லாம் இந்த கிரேடு கொடுப்பாங்களா? இப்ப எம்பிசி தொழிலாளர் இருக்குது, அந்த எம்பிசி கிரேடு இல்லைன்னு சொல்லிட்டு நீங்க தொழிலாளர் இல்லைன்னு சொல்லிட்டு தவறு தானே மரபுன்னு கொடுக்க முடியுமா? கல்லன்னு கொடுத்துருவீங்களா? அந்த ஒரு தவறை வந்து ஏன் பண்ணிட்டே இருக்காங்க அவங்க? பண்ணக்கூடாதுன்னு சொல்லி நாங்க வந்து நம்ம வெள்ளாளர் முன்னேற்ற கழகம் மூலமா இல்ல, அப்போதைய தமிழ்நாடு இளைஞர் படை சார்பா வந்து மக்கள்கிட்ட கையொப்பம் வாங்கி போடி சட்டமன்றத்தில் கொடுத்துருக்கோம். அது அவங்க வந்து விரைந்து நடவடிக்கை எடுக்குன்னு சொல்லிருக்காங்க. இது பற்றி அவங்களுக்கு என்ன புரிதல் இல்லை. இப்போ விஎம்கே சார்பா அது சம்பந்தமா ஏதாவது அடுத்த கட்ட நடவடிக்கை நீங்க இருக்கீங்களா? எடுக்கணும். இனிமேல்லாம் வந்து அதை பத்தியான ஒரு நகர்வு நடத்தணும். இப்போ கொஞ்சம் இந்த கட்சி பிரச்சனை போயிட்டு இருக்கனால அதை கொஞ்சம் ஆஃப் பண்ணி வச்சிருக்கோம். மீண்டும் அதை வந்து நம்ம வேளாண் பெயர் பிரச்சனை முடிஞ்ச உடனே அந்த பிரச்சனை நம்ம வந்து இது பண்ணிடணும். ஏன்னா நம்ம பெரும்பான்மையான ஒரு சமுதாயத்தை வந்து நம்ம உட்பிரிவு வந்து நம்ம விட்டுற முடியாது. இன்னைக்கு அப்படித்தான் வந்து இவர்கள் அந்த கல்லர்களுடைய ஒரு அமைப்பு இருக்காங்கல்ல, யாரு அவரு நம்ம வட மாவட்டங்கள்ல வந்து பாத்தீங்கன்னா அகமுடையார்ல வந்து முதலியார் சொல்லி சேர்த்து இருக்காங்கல்ல, மருது சேனை அமைப்பு. அவங்க மாதிரி இவங்க ஒரு குரூப்பா வந்துடக்கூடாது, இல்ல நமக்கு தலைவலி வந்துடக்கூடாது. இல்ல இப்ப கூட துளுவ வேளாளர்களுக்கு வந்து தனியா பிரிச்சு A1 அப்படின்ற அகமுடையார்ல வந்து துளுவ வந்து பிரிச்சுட்டாங்க. இந்த ஒரு இதை மேற்கோள் காட்டி தான் வேளாளர் பெயர் பிரிச்சு நம்ம வந்து கையில் எடுக்க போறோம். இன்னைக்கு அந்த ஒரு பிரச்சனை வந்து நமக்கு வந்து ஒரு உத்வேகம் கொடுத்துருக்குது. நம்ம பிரச்சனைல இந்த வேளாளர் பெயர் பிரச்சனைல நம்ம ஒரு மாற்றம் காண முடியும். இழந்த பெயர்ல பறித்த பெயர் நம்ம வச்சுக்கலாம். இருந்ததுன்னா நம்ம போராடுறதுனா இழந்திருக்கணும். நம்ம போராடல செய்யல, நம்மளை கேட்கவும் இல்லை. அவங்க நம்ம பண்ண இசை வேளாளர் கொடுத்தாங்க கலைஞர் இருக்கும்போது. அப்ப என்ன பண்ணீங்க? உங்க சமூகம் சார்ந்து எந்த ஒரு ஆர்ப்பாட்டம்? இசை வேளாளர் கொடுக்கும்போது நான் கூட போறேன்னு நினைக்கிறேன். சரிங்களா? அப்போதைக்கு வந்து பாத்தீங்கன்னா வீட்டுக்கு ஒரு டிவி தான் இருக்கும். ஊருக்கு ஒரு டிவி, எங்கேயாச்சும் ஒரு பெரிய பெரிய பணக்கார வீட்டுக்கு தான் செய்தி பேப்பர் வரும். டிவின்றது ரொம்ப ரேரு. செய்தி பேப்பர் வந்து பணக்கார வீட்டுக்கு தான் வரும். அப்படி இருக்க காலகட்டத்தில் இப்போ அந்த காலத்துல ஏமாத்தி கொடுத்துருக்கீங்க. இப்போ அந்த காலத்துல நீங்க கொடுத்துருக்கீங்க, என்ன பண்ணிருப்பீங்க? எந்த ஒரு அறிக்கையுமே கிடையாது. ஆட்சி பொறுப்பு வந்த முதல் கையொப்பமே அவங்க அதான் பண்ணிருக்காங்க.
அவர்களுக்கு கௌரவம் வேணும். சின்னம்மான்ற இடத்துல இருந்து போய் இசை வேளாளர் இசை என்ன பண்ணான்னு எனக்கு உண்மையை புரியல. என்ன வரைக்குமே இசைக்கும் வேளாளருக்கு என்ன சம்பந்தம்? இவங்க ஒரு கூற்று இருக்குது இசைக்கும் வேளாளர்கள் தான் தலைவர்கள் அப்படின்ற ஒரு கூற்று இருக்குது. ஏன்னா நாதாசுரத்துல இருக்கட்டும், தவிரில் இருக்கட்டும், எல்லாத்துக்குமே வந்து இந்த வேளாளர் பிள்ளைமார்கள் முன்னணியில் இருந்திருக்காங்க. பெரிய பெரிய அரங்கேற்றங்கள்ல இவங்க இருந்திருக்காங்க. அப்படி இருக்கும்போது அந்த பொது மேடையில இசைக்கும் வேளாளர்கள் தான் தலைவர்கள். ஏன்னா இன்னைக்கு ஒட்டுமொத்த தமிழ் குடிக்கும் தலைமை தாய் ஜாதியாக இருப்பது வேளாளர்கள் தான். அதை மெயின் பண்ணி இசைக்கும் வேளாளர்கள் தான் தலைமை அப்படின்றத இவர்கள் வந்து தவறாக புரிஞ்சுக்கிட்டாங்க. இந்த பெயரும் தவறு தான். முதல்ல எடுக்கப்பட வேண்டியது இசை வேளாளர். அதை வந்து நம்ம அடுத்த கட்ட நடவடிக்கை என்ன? அது சம்பந்தமா பார்த்துக்கிற நடவடிக்கை பார்த்தீங்கன்னா, இப்ப நம்ம முதல்வர் அவர்களுக்கு இது சம்பந்தமா வந்து ஒரு கோரிக்கை மனு கொடுக்க போறோம். வேளாளர் முன்னேற்ற கழகம் சார்பாக, அண்ணா சரண் தலைமையான வேளாளர் முன்னேற்ற கழகம் சார்பாக ஒரு கோரிக்கை மனு கொடுக்கலாம்னு இருக்கோம். அந்த கோரிக்கை மனுவில் தெளிவா சொல்ல போறோம். இசை வேளாளர் என்ற ஒரு புனை பெயரை நீக்கப்பட வேண்டும். வேளாளர்களுக்கும் இசை சின்னமலம் அவர்களுக்கும் எந்த ஒரு தெலுங்கு ஜாதிக்கும் எந்த ஒரு சம்பந்தமும் கிடையாது. வேளாளர் என்பது சுத்தமான. இத தமிழக அரசு செய்வாங்கன்னு நீங்க நம்புறீங்களா? செய்ய வைப்போம், செய்ய வைக்கணும். தப்பு செஞ்சுக்காங்கன்னா அவங்க மறுபடியும் பரிகாரம் பண்ணித்தான் ஆகணும். அவங்க பண்ணாட்டாலும் எதிர்கட்சியை வச்சு பண்ண வைக்கணும், பண்ணித்தான் ஆகணும். இதுக்கு தான் நாங்கள் சொல்றது. அரசியலுடைய விழிப்புணர்வு வேணும் வேளாளர்கள் மக்களுக்கு. இந்த விழிப்புணர்வு இல்லாதனால இன்னைக்கு வரவன் போறவெல்லாம் அந்த பேரை வந்து என் பேர் உன் பேர் சொல்றாங்க. இன்னைக்கு இவர்கள் மட்டும் இல்ல, இங்கிட்டு பறையில பார்த்தீங்கன்னா அவங்க சாமி கூட வேளாளர் போட்டுட்டு இருக்காங்க. இதுல வந்து இதெல்லாம் யாரு கேட்கணும்? இதெல்லாம் வந்து ஒரு ஒரு அமைப்பின் கீழே இல்ல ஒரு கட்சியின் கீழே ஒட்டுமொத்த வேளாளர்கள் ஒன்று. இதை வந்து நீங்க இன்னொரு நாள் உங்களோட வரலாற்று ரீதியா ஆவணங்களை காட்டி பேசுறதுக்கு நீங்க தயாரா இருக்கீங்க? கண்டிப்பா தயாரா இருக்கும். என்ன ஆவணங்கள் உங்களுக்கு வேணும்? எத்தனை ஆண்டு வரலாறு வேணும்? நான் 10ஆம் நூற்றாண்டு கல்வெடு காட்டுறேன், செப்பேடு காட்டுறேன். இப்ப சொன்னாங்களே தேவந்த வேளாளர் சொல்றாங்கல்ல, அவங்களுக்கு 12ஆம் நூற்றாண்டுக்கு அப்புறம் கல்வெட்டு காட்ட சொல்றேன். 12ஆம் நூற்றாண்டு 13, 14 அதுக்கு இல்ல, 12ஆம் நூற்றாண்டுக்கு பின்னால 11 வழங்கிட்டாங்க. ஆனா இனி வந்து அதை நம்ம ஒன்றும் செய்ய முடியாது. நீங்க வழக்கு தொடர்ந்துருக்கீங்க. அது வழக்கு வந்து விசாரணைக்கு உட்படுத்தப்பட்டிருக்கு. அது நீதி கிடைக்கட்டும். ஆனா நீங்க தான் வேளாளர், நீங்க தான் 18 நாயன்மார்களுக்கு சொந்தக்காரர் அப்படின்னு ஒரு கூற்றை நீங்க வைக்கிறீங்க. அப்படி இருக்கும்போது அதற்கான ஆவணங்களை நீங்க மீடியா முன்னாடி சமர்ப்பிக்க தயாரா? நம்ம இதுக்கு முன்னால வந்து பாத்தீங்கன்னா பேசுவ வந்து சொல்லியிருந்தோம். அவங்கள வந்து எத்தனை வேளாளர்கள், அதாவது வேளாளர்கள் சைவ நீதிக்காக பாடுபட்டிருக்காங்க, நாயன்மார்கள் எத்தனை இருந்திருக்காங்க, 63 நான்மார்கள் அந்த 18 பேருமே வேளாளர்கள் சொல்லி அப்போதைய காலத்திலேயே வெளியிட்டு இருக்காங்க. அவங்க இன்னைக்கு இந்த தேவந்த வேளாளர் போன வருஷம் வாங்கிட்டு போயிட்டு நீங்க 2000 ஆண்டு வரலாற்று இருக்குன்னா எப்படி நம்ம விட முடியும்? எப்படி அதை ஏத்துக்க முடியும்? தமிழ் குடிகள் இதற்கு வந்து எதிர்ப்பு தான் தெரிவிச்சாகணும், வேற வழியே இல்லை. இவங்க இன்னைக்கு வேணா வந்து நட்பு உறவு, பால் உறவு அந்த உறவு போலாம். ஆனா இது வந்து தமிழ் குடியில இருந்தால், உண்மையான தமிழ் குடியில இருந்தால் தமிழ் குடிகளுக்கு சப்போர்ட் பண்ணி தான் ஆகணும். ஏன்னா இது வந்து நேற்று இன்னைக்கு பெயர் கிடையாது. இது இன்னைக்கு உங்களை மாதிரி அரசியல் விமர்சனம் பண்ண கிடையாது. இது 2000 ஆண்டு வரலாற்று சுவடு. இந்த வரலாற்று சுவடு அழிச்சிட்டோம்னா இன்னைக்கு யாரு தமிழ் தெரியாம போயிடும். இன்னைக்கு பாத்தீங்கன்னா நீங்களே யோசிச்சு பாருங்களேன். இன்னைக்கு எவ்வளவோ மீடியாக்களை பேசுறாங்கல்ல, பாரிசாலன் எல்லாருமே வேளாளர்கள் வரலாறு மட்டும் பேச மாட்டாங்க. மற்ற அனைத்து குடிய தமிழ் உறவுகளுடைய வரலாறும் பேசுவாங்க, வேளாளர்கள் வரலாறு மட்டும் பேச மாட்டாங்க. ஏன்னா இந்த வேளாளர்கள்லாம் தமிழுக்கும் இந்த தமிழ் மொழிக்கும் சைவத்துக்கும் உரித்தானவர்கள். இவர்கள் இல்லை என்றால் இன்னைக்கு தமிழே கிடையாது. இன்னைக்கு நம்ம திருவாடுதுறை ஆதீனத்திலிருந்து எடுக்கப்பட்டதுதான் இந்த புறநானூறு, அகநானூறு சுவடுகள் எல்லாமே. இன்னைக்கு அந்த ஆதீனங்கள் இல்லாம இருந்து அன்னைக்கு இந்த வேளாளர் இந்த திருவாடுதுறை ஆதீனத்தை அமைக்காம இருந்திருந்தால் இன்னைக்கு அந்த சுவடுகளை பாதுகாப்பட்டிருக்குமா? இன்னைக்கு நீங்க சொல்றீங்களா, மாத்திட்டு சொல்றீங்க புறநானூற்று தமிழ்ன்றீங்கல்ல, அந்த புறநானூறு நமக்கு கிடைச்சிருக்காரு. நீங்க எவ்வளவோ மணிமேகலையும் திருவாடுதுறை ஆதீனத்தினுடைய கட்டுப்பாட்டில் இருந்த காப்பகத்திலிருந்து எடுக்கப்பட்டதுதான் அது. இன்னமும் நிறைய சுவடுகள் மொழிபெயர்க்கப்படாமல் இருக்கின்றன. மொழிபெயர்ப்புல அச்சு பிரதி எடுக்காம இருக்குது. அதை எடுக்கும்போது இன்னும் நிறைய வரலாறுகள் நிறைய வெளியே கொண்டு வருவதற்கான வாய்ப்புகள் இருக்குது. அதனால இந்த தமிழுக்கும் இந்த தமிழ் மொழிக்கும் தமிழர்களுக்கும் இந்த நாட்டுக்கும் பெரும் தொண்டாற்றில் வந்து வேளாளர்கள். அவர்களை வந்து இன்னைக்கு வந்து நீங்க ஏதோ ஒரு வேலை இனம் அப்படின்ற மாதிரி பார்த்துட்டு இருக்கீங்க. இந்த வேளாளர் இல்லை என்றால் இந்த தமிழும் இல்லை, இந்த சைவமும் இல்லை, இந்த சைவ நெறியும் இல்லை. நீங்க ஃபைனலா மக்களுக்கு ஏதாவது சொல்ல விரும்புறீங்கன்னா பேசி. ஒற்றுமையா தான் இருக்கு, வேற வழி இல்லை. இன்னைக்கு எவ்வளவோ பிரச்சனை நம்ம பேஸ் பண்ணி வந்துட்டு இருக்கோம் இந்த தமிழகத்துல. இன்னைக்கு இந்த எஸ்ஐஆர் சொல்றாங்க, நிறைய விஷயம் போயிட்டு இருக்குது. இதெல்லாம் எதிர்கொள்ளணும், இதெல்லாம் சமாளிக்கணும்னா ஒட்டுமொத்த தமிழ் இனமும் தமிழ் குடிகளும் ஒன்றிணைஞ்சு ஒரே கோட்டில் வரணும். சிந்திச்சு செயல்படுங்க. ஓட்டு போடும்போது கொஞ்சமாச்சும் யோசிங்க, என்ன பண்றோம், ஏது பண்றோம்னு, யாருக்கு பண்றோம், அவங்க நமக்கு என்ன பண்ண போறாங்க. உங்களுக்கு 1000 ரூபாய் கொடுக்காங்க, 2000 கொடுக்கன்றது வந்து யோசிக்காதீங்க.
உங்களுடைய எதிர்காலம் அவங்க கையில இருக்குது சரிங்களா. இன்னைக்கு அமெரிக்காவில் ஒரு ஓட்டு வாக்கெடுப்பு நடக்குதுன்னா அங்க 100% நேர்மையான முறையில் தேர்ந்தெடுக்கப்படுறாங்க. ஆனா இங்க அப்படி கிடையாது. 100% பணம் மூலமாக தான் வந்து அரசியல் நிர்ணயிக்கப்படுது. அந்த அரசியல் நிர்ணயிப்புங்கிறத நம்மளுடைய ஓட்டுங்கிறது நம்மளுடைய உரிமை. அந்த உரிமையை வந்து யாருக்காகவும் விலை போயிடக்கூடாது, நம்ம உரிமை இழந்துடக்கூடாது. ஏன்னா இந்த எஸ்ஐஆர்ன்றது பார்த்தீங்கன்னா இன்னைக்கு வட மாநிலத்தவர்களுக்கும் நம்ம தமிழ்நாட்டில் வந்து ஓட்டுரிமை கொடுக்குற மாதிரி அவங்க ஒரு பிம்பத்தை உருவாக்கிட்டு இருக்காங்க. அது உண்மையா பயணம் சரியா நமக்கு தெரிய வரல. எத்தனை வட மாநிலத்தவருக்கு இங்கே ஓட்டு கொடுக்கப்பட்டிருக்குன்னு வாக்கு கொடுக்கப்பட்டிருக்குன்னு தெரியல. அதெல்லாம் வந்து ஒரு அடுத்த எலெக்ஷன்ன்றது பிரதிபலிக்கும். நான் இதுக்கு முன்னால் வந்து எல்லாம் 1 லட்சம் ஓட்டு 2 லட்சம் ஓட்டுல ஜெயிச்சிருந்தாங்கல்ல, அந்த மாதிரியான இது இனிமேல் வராது. அதிகபட்சம் 10,000 15,000 ஓட்டு 20,000 ஓட்டுக்கு தான் ஜெயிப்பாங்க. ஏன்னா அதுக்கான அவ்வளவு கள்ள ஓட்டுகள் நீக்கப்பட்டிருக்கின்றன. சரி, ஓகே. உங்க பொன்னான நேரத்தை ஒதுக்கி எங்க சிறப்பு நேர்காணல்ல பங்கேற்றதுக்கு நன்றியை தெரிவிச்சுக்கிறோம். நன்றி. வரலாற்று முரசு நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். இதே போல இன்னும் எண்ணற்ற சமூக தலைவர்கள், கட்சி தலைவர்களை நாங்கள் நேர்காணல் செய்ய இருக்கிறோம். அதற்கு நீங்கள் உங்களோட பேராதரவை கொடுக்க வேண்டும். ஜாதிய அப்பாற்பட்ட நேர்காணலாக இது அமையும் என்பதையும் இந்த தருணத்தில் தெரிவித்துக் கொள்கிறோம். நன்றி, வணக்கம்.